Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. Welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message of the fullness of Pentecost. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak about the fullness of Pentecost in the fag end of the second feast of the Lord in this season. இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண்டிகாஸ்டோட நிறைவை பற்றி பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாக்கியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். Greetings to all my wonderful and faithful viewers, the all-powerful name of our Lord and Savior Jesus Christ. அந்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உண்மையாக வாரம் அந்த செய்திகள் கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். The next 20 minutes are going to be empowered by the Holy Spirit of the Lord Jesus Christ, wherever you are listening to this message from. அடுத்த 20 நிமிஷத்தில் நீங்கள் பெண்டிகாஸ்ட் நாளோட அபிஷேக வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை எங்கேருந்து கேட்டுக்கொண்டிருந்தால் கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்ட அந்த டெலிஃபோன் நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க. The Holy Spirit will come the very instant wherever you are and deliver you. நீங்கள் எங்கே இருந்தால் கூட ஆவியானவர் அச்சனமே அங்கே வந்து உங்களை விடுவிப்பார். God's word says, where the Spirit of the Lord is, there is liberty. கர்த்தரோட வார்த்தை என்ன சொல்லுகிறது? கர்த்தரோட ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. From whatever you are facing in your life today, நீங்கள் என்ன மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி இருந்தால் கூட விடுதலை ஆவீர்கள். In any critical situation, never forget that the first thing you have to do is call on the Lord Jesus Christ before you run to man for help. எப்பேற்பட்ட பயங்கரமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட மறக்காதபடிக்கு முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று மறக்கவே கூடாது. அது வந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த சூழ்நிலை மனுஷனை கூப்பிடுறதுக்கு முன்னே ஆண்டவரை அந்த இடத்துக்கு கூப்பிட வேண்டும். இட் வில் சேவ் யூ ஃப்ரம் அ லாட் ஆஃப் லாஸஸ் இன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப். அப்படி நீங்கள் செய்யும்போது உங்கள் அநேக பகுதியில், வாழ்க்கையின் பகுதியில் நீங்கள் அதிகமாக பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்களை நீங்கள் அனுபவிக்காதபடிக்கு இருப்பீர்கள். அவரை நாம் வருந்தி அழைப்போமா? Shall we constrain him to come? பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆமென். ஹல்லேலூயா. In the past months, we have been meditating on 2 out of the 3 feasts of the Lord, which the Lord God of Israel commanded them to celebrate their God every year. இந்த கடந்த மாதங்களில் நாம் கர்த்தரோட பண்டிகைகள் 3 பண்டிகைகளை பற்றி, அதில் 2 பண்டிகைகளை பற்றி தியானம் செய்து கொண்டு வந்தோம். இஸ்ரேலின் தேவன் வந்து அவருடைய ஜனங்களை வருஷம் தோறும் கொண்டாட வேண்டுமென்னு கட்டளையிட்ட பண்டிகைகள். We are at the end of the feast of Pentecost and going to enter into the third feast, which is the Feast of Tabernacle, which covers last 4 months of the year. இப்போ நாம் இருக்கிறது 2ஆம் பண்டிகையின் முடிவு நாட்களில் இருக்கிறோம். 3ஆவது பண்டிகைக்குள்ளே நாம்
கூடார பண்டிகைக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறோம். அது வந்து கடைசி 4 மாதத்துக்கு ஆசீர்வாதம் வரும். Today mainly I will be summarizing the feast of Pentecost. இன்றைக்கி பெண்டிகாஸ்ட் பண்டிகையோட சாராம்சத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். The first feast, which was the feast of Passover, was to provide salvation for fallen mankind from sin. முதலாவது பண்டிகை நாம் ஏற்கனவே பார்த்தோம், பஸ்கா பண்டிகை இருந்தது. அது வந்து பாவத்தில் விழுந்த மனுஷனுக்கு ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு வழி திறந்த பற்றி நாம் பார்க்குறோம். Romans 6:23 says, the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபா வரமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வர நித்திய ஜீவன். Romans chapter 3 verse 23, it says that all have sinned and fallen short of the glory of God. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போய் விட்டார்கள் என்று. ஸோ we see that all mankind needs salvation. இங்கே நாம் என்ன பார்க்குறோம், எல்லா மனுஷனும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. Today if man desires to go to heaven, he needs to be washed of his sins. இன்றைக்கு மனுஷன் பரலோகத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டால் முதலாவது பாவம் கழுவாதபடிக்கு போக முடியாது. The first feast is the way God made for man to obtain forgiveness for his sins, to spend his eternity with the Lord Jesus in heaven. அப்போ முதலாவது பண்டிகை என்னவாக இருக்குது என்றால், தேவன் வந்து மனுஷனுடைய பாவத்தை லேருந்து விடுதலை ஆகும்படிக்கு தன்னுடைய நித்தியத்தை பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு வாழும்படிக்கு அந்த வழியை பற்றி தான் இருக்கிறது. In the Old Testament for this feast, a spotless lamb was killed, and that lamb's blood made a temporary atonement for his sins. பழைய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி வந்து கொன்று அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வந்து தற்சமயத்துக்கு ஒரு மனுஷனோட பாவத்துக்கு நிவர்த்தி உண்டாக்குனதை பார்க்குறோம். In the New Testament, the Lord Jesus himself, who was the Spirit God manifest in the flesh, became the Passover lamb and shed blood to atone for man's sins permanently. புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்றால், ஆவியான தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டது. அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்து ரத்தம் சிந்தி மனுஷனுக்கு ஒரே தரம் பாவ நிவர்த்தி உண்டாக்கும்படிக்கு பலியானதை பார்க்குறோம். Today when anyone takes baptism according to the first church in the New Testament, in Acts 2:38, the name of the Lord Jesus Christ, he receives forgiveness for his sins. இன்றைக்கு யாராச்சிலும் வந்து ஆதி சபையில் பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொண்டார்களோ, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் பிரகாரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது தன்னுடைய பாவத்துக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறாருன்னு பார்க்குறோம். Matthew 1:21 says, you shall call his name Jesus, for he shall save his people from their sins. மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் தன் ஜனங்கள் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் என்று. ஜீசஸ் இஸ் த சேவிங் நேம். அந்த ரட்சிக்கிற பேர் எதுவென்றால் இயேசுவாக இருக்கிறது. சால்வேஷன் இஸ் இன் அ மேன்ஸ் நேம். யூ சி, நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு மனுஷனோட பேரில் தான் பாவ பரிகாரம். When this name is pronounced by the pastor in giving baptism, the water is turned into the blood
of the Lord Jesus supernaturally and washes the sins in man's heart. அப்போ ஒரு ஊழியக்கார் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவோட பேரை தண்ணியில் உச்சரிக்கும்போது அந்த தண்ணி இயேசு கிறிஸ்துவோட ரத்தமாய் மாறுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான வழியில் அப்போ மனுஷனுடைய பாவம் கழுவப்படுகிறத பார்க்குறோம். இருதயத்தில் இருக்கிற பாவம் கழுவப்படும். நோ அதர் பேப்டிசம் டஸ் திஸ். வேறு எந்த ஞானஸ்தானம் இந்த காரியம் நடிப்பிக்காது, அந்த பேர் உச்சரிக்காதபடிக்கு, வித்தவுட் ப்ரொனவுன்சிங் த நேம். ஸோ இஃப் யூ ஹவ் நாட் டேக்கன் திஸ் பேப்டிசம், பெட்டர் டூ ஸோ இமீடியட்லி ஆன் திஸ் earth. Otherwise, whatever ministry you are doing with anointings and giftings, you cannot go to heaven. அப்போ நீங்கள், this I am repeatedly telling, being inspired of the Lord, because if your sins are not washed today, we cannot go to heaven. இதை திருப்பி ஏன் சொல்லிக்கொண்டு இருக்கிறது என்றால், உங்கள் பாவங்கள் நீங்கள் கழுவாதபடிக்கு இந்த பூமியில் இருந்தால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த ஞானஸ்நானம் நீங்கள் இந்த பூமியில் எடுத்தால் தான் பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன மாதிரி ஊழியம் நீங்கள் செய்திருந்தா கூட, அபிஷேகங்கள் பெற்றிருந்தா கூட, வரங்கள் பெற்றிருந்தா கூட, பாவம் பரிகாரம் இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு பரலோகத்துக்கு போக முடியாது. Now the second feast is about the power of God, which was given to God's people who were washed of their sins on the day of Pentecost. Now ரெண்டாவது பண்டிகை எதாவா இருக்கிறது என்றால், பெந்தெகாஸ்ட் நாளில் கொடுக்கப்பட்ட வல்லமை, பாவ பரிகாரம் பெற்ற ஜனங்கள் மேலே ஊற்றப்பட்ட வல்லமை, பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. We read about that in Acts chapter 2. அதை பற்றி நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். We read also the Lord Jesus, before he is taken up to heaven, told his disciples in Luke 24 verse 49, "Behold, I send the promise of my Father upon you. But wait in the city of Jerusalem until you be endued with power from on high." இதை பற்றி கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படுறதுக்கு முன்பாக லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கிறதை வாசிக்கிறோம். இதோ பிதாவின் வாக்குத்தத்தத்தை உங்கள் மேலே அனுப்புகிறேன், நீங்கள் எருசலேமில் போய் உன்னதத்திலிருந்து வந்த பலத்தினால் தரிக்கப்படும் வரைக்கும் காத்திருன்னு. After that, in Acts chapter 1 verse 8 also, "You shall receive power after that the Holy Ghost is come upon you, and you shall be witnesses for me in Jerusalem and in all Judea and in Samaria and unto the uttermost parts of the earth." அது மட்டும் இல்லாதபடிக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட, நீங்கள் பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வரும்போது பலன் அடைவீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள், எருசலேமிலும் யூதாயிலும் உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டிருக்கிறார். In Acts chapter 2 we see that after the Holy Spirit was poured out on the 120, they looked as if they were drunken people. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் என்ன பார்க்குறோம், பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட 120 பேர் மேலே ஊற்றப்பட்ட பிறகு அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள்? குடிச்சு வெறிச்சிருக்கிற மாதிரி, குடிகாரங்கள மாதிரி காணப்பட்டார்கள். In verse 14 we read, "Peter standing up with the 11 lifted up his voice and said to them, These are not drunken as you suppose, seeing it is but the 3rd hour of the day, but this is that which was spoken by the prophet Joel. And it shall come to pass in the last days, saith the Lord, I will pour out my spirit upon all flesh." அப்போ இங்கே 14ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி ஜனங்க பேசிக்கொண்டிருக்கும்போது பேதுரு 11 சீஷர்களோடு எழுந்து நின்று சொன்னார்கள், இவர்கள் இது
நாளோட 3ஆம் மணி நேரத்தில் தான் ஆயிட்டுருக்கிறது. இவர்கள் குடித்து வெறிச்சதில்ல. யோவேல் தீர்க்கதரிசி மூலியமாக தீர்க்கதரிசனம் உரைத்தது. கடைசி நாட்களில் தேவன் சொல்லுகிறார், நான் என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன் என்று சொன்னதை நிறைவேறுகிறது. In this verse there's another point also you should note for those who believe that the Godhead is more than one person. அப்போ இங்கே இந்த வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம், ஒரு சில ஜனங்க வந்து தேவத்துவம் வந்து 2-3 பேர்கள் உண்டுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வசனம் வழக்கமாக காட்டுகிறது. என்னவென்றால், God is saying here, the God of Israel, whose royal commandment in Deuteronomy 6 verse 4 is, "Hear, O Israel, the Lord our God is one Lord, not 2 or 3." Is saying here, I will pour out my spirit on all flesh, not we will pour our spirit on all flesh. இங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? உபாகமம் 6:4 வசனத்தில் ராஜரீக கட்டளையிட்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலை கேள், உன் தேவன் ஆகிய கர்த்தர் ஒருவரை கர்த்தர், 2-3 பேர்கள்னு சொல்லவில்லை. அப்பொழுது நான் என் ஆவியே மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன். நாங்கள் எங்கள் ஆவி ஊற்றுவேன்னு இங்கே நாம் வாசிக்கிறது இல்லை. If there had been more than one person in the Godhead, this is how it is written. அப்போது ஒருத்தர் விட அதிகமாக இருந்திருந்தால் நான் என்று சொல்லியிருக்க மாட்டார். இப்படி தான் எழுதப்பட்டுள்ளது. The God we worship is one Lord, not more than one. நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவரே கர்த்தராக இருக்கிறார். அவர் வந்து ஒருவரை விட அதிகமானவர் கிடையாது. Ephesians chapter 4 verse 5 and 6 also says, one Lord, one faith, one baptism, one God and Father of all, who is above all and through all and in you all. அப்போ எஃபேசர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், எல்லாருக்கும் பிதாவாக இருக்கிற ஒரே தேவன், எல்லாருக்கும் மேலே இருக்கிறார், எல்லாருக்குள்ளே இருக்கிறார், எல்லார் மூலியமாகவும் அவர் இருக்கிறார். நாம் தொடர்ந்து 17ஆம் வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். To continue in verse 17 of Acts 2, God is saying, I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy, your young men shall see visions, and your old men shall dream dreams. அப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தர் தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் என் ஆவியை மாம்சமான யாவர் மேலே ஊற்றுவேன். குமாரரும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அப்பொழுது வாலிபர்களும் தரிசனம் பார்ப்பார்கள், முதியோர்கள் சொப்னங்கள் பார்ப்பார்கள். This is all about man being filled with the spirit of the holy God. இதெல்லாம் எதை பற்றி நாம் பார்க்குறோம்? மாம்சமான மனுஷன் மேலே பரிசுத்த தேவனுடைய ஆவியை ஊற்றுதை பற்றி. They all, when it was poured out, they all looked as if they were drunken to the people around them. பரிசுத்தாவி அவங்க மேலே ஊற்றப்பட்ட போது அவர்கள் குடிகாரர்களை போல காணப்பட்டார்கள். பெண்டிகாஸ்ட் பண்டிகை அன்னைக்கு, on the day of Pentecost, a person who has had too much drink has no control over their actions. So is a person filled and drunk with the Holy Spirit. அப்போது ஒருத்தர் அதிகமாக குடிச்சிருந்தா என்ன செய்கிறதுன்னு தடமாடி கொண்டு இருப்பார்கள். என்ன செய்கிறதுன்னு அது மேலே அதிகாரம் இல்லாத இருக்கும். அப்படியே தான் ஆவியில் நிரம்பி வழிகிற, பரிசுத்தாவியில் நிரம்பி வழிகிற ஒரு மனுஷன் கூட அப்படித்தான் நிலவரம் இருக்கும். Today if you ask people from Pentecostal background, are you filled with the Holy Spirit? Many would say yes, I am filled with the Holy Spirit. இப்போ இந்த பெண்டிகாஸ்ட் அனுபவம் இருக்கிற ஜனங்களோடு இன்றைக்கி நாம் போய் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா என்று
கேட்டால் அவர்கள் ஆமாம் நான் ஆவியில் நிரம்பி இருக்கிறேன்னு சொல்லுவார்கள். பிகாஸ் ஐ ஸ்பீக் வித் டங்ஸ், அந்நிய பாஷை பேசுகிறேன், அதனால பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறேன்னு சொல்லுவார்கள். டுடே many people have the understanding that if they speak with tongues they are filled with the Holy Spirit. இன்றைக்கி அநேக ஜனங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கோ, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் அதனால பரிசுத்த ஆவியினால நிறைந்திருக்கிறேன்னு. The Lord Jesus told his disciples that when he goes away, the Comforter will come, which is the Spirit of truth, and that would lead them into all truth. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் சீஷர்கள் இடத்துல நான் போய்விட்ட பிறகு தேற்றவாளன் உங்களிடத்தில் வரோம், அப்பொழுது அது வந்து சத்திய ஆவியாக இருக்கிறது, உங்களை அந்த சத்திய ஆவி சகல சத்தியத்திலையும் உங்களை நடத்தும் என்று. He told them to go wait in Jerusalem and that they would receive power after that the Holy Spirit had come upon them. அது மட்டும் இல்லாதபடிக்கு போய் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று சீஷர்கள் இடத்துல சொல்லியிருந்தார்கள். அப்போ நீங்கள் பலனடைவீர்கள் என்று, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். Today we see most people saying we speak in tongues being filled with the Spirit of God. But if you listen to their conversation or observe their lifestyle, it is mostly empty of the power of God. இன்றைக்கி நிறைய ஜனங்க வந்து நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்றால் நாங்கள் அந்நிய பாஷை பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவங்க பேசுகிற பேச்சை கேட்டு அவங்க வாழ்கிற முறையை பார்த்தா தேவனுடைய வல்லமை கொஞ்சம் கூட அவங்களிடத்துல இல்லாத இருக்கிறத பார்க்குறோம். There is something seriously wrong here because everyone is babbling in unknown tongues but hardly have any power manifesting. And because of this, being filled with the Holy Ghost puts off some people as the because of their lifestyle. அப்போ என்ன நாம் பார்க்குறோம், இங்கே இது சரியில்லாத ஒரு காரியமாக இருக்கிறத நாம் கவனிக்கிறோம். அப்போ எல்லோரும் வந்து அந்நிய பாஷை பேசுகிறார்கள், ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் கர்த்தரோட வல்லமை வெளிப்படாதது இருக்கிறது. அதனால இந்த அபிஷேகம் பெற்றுக்கொள்கிறத பற்றி ஒரு சிலருக்கு பிடிக்காத இருக்கிறது, அவங்களுக்கு அது ஒரு இடரலாகவே இருக்கிறது. ஏனென்றால் அவங்களுடைய இந்த அந்நிய பாஷை பேசுகிற ஜனங்களுடைய சாட்சிகள் அப்படி இருக்கிறபடியால். The Holy Ghost is not a language but the Spirit of God. பரிசுத்த ஆவி வந்து ஒரு பாஷை கிடையாது, அது தேவனுடைய ஆவியாக இருக்கிறது. Jesus said, you will be endued with power from on high. Then he said, you will be witnesses unto me. இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு என்ன சொன்னார்கள், நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று. The sign that you have received the Holy Ghost is that you receive power and that you be witnesses unto him. அப்போ நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருந்தால் உங்களிடத்தில் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். அது மட்டும் இல்லாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வீர்கள், சாட்சியாக இருப்பீர்கள், சொல்லுவீர்கள் கூட. When you are full of the Holy Spirit, it will bubble out of your belly like a river of living water. நீங்கள் பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கும்போது அது என்ன நடக்கும், உங்கள் உள்ளத்துலேருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்படும் என்று பார்க்குறோம். In John chapter 7 verse 37 also, Jesus cries out to the people saying, he who believes in me, out of his belly will flow rivers of living waters. அப்போ யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பண்டிகையின் கடைசி நாளில் ஜனங்களை கூப்பிட்டு
என்னை விசுவாசிக்கிறவர்கள் உள்ளத்திலேருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் புறப்படும் என்று சொல்லுதை வாசிக்கிறோம். You will not be able to keep quiet, but will be shouting out everywhere. நீங்கள் சும்மா இருக்க முடியாது. என்ன நீங்கள் செய்வீர்கள்? எங்கேயும் போய் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். Jesus saves, Jesus heals, Jesus sets free, and Jesus is coming back again. Hallelujah. அப்போ நீங்கள் உங்கள் உள்ளத்துலேருந்து நீங்கள் பரிசுத்தாவிட அபிஷேகம் பெற்றிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? சும்மா இருக்க முடியாது. உங்களால் எங்கேயோ ஓடி போய் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார், இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்குகிறார், இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் என்று. Hallelujah. When you receive the Holy Spirit, you will be a witness for the Lord Jesus Christ. பரிசுத்தாவின் அபிஷேகம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். The word witness means martyr. சாட்சிகளுக்கு அர்த்தம் என்னன்னா இரத்த சாட்சி. You will be ready to die for what you believe. நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு என்ன விசுவாசிக்கிறீர்களோ, என்ன பேசுகிறீர்களோ அதுக்காக நீங்கள் உங்கள் ஜீவனை கொடுக்க கூட நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள். This is the fullness of Pentecost, the Spirit which was poured out on Pentecost. Two things we saw are the main things, but churches are majoring on the minor things. The major two things are power and witnessing. அப்போ முக்கியமாக ரெண்டு காரியம்தான் பெண்டிகாஸ்ட் பண்டிகையோட நிறைவை பற்றி நாம் தியானம் பண்ணோமே. அதை பற்றி முதலாவது என்னவென்றால் கர்த்தரோட வல்லமை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அது மட்டும் இல்லாதபடிக்கு நீங்கள் கர்த்தருக்காக சாட்சியாக இருப்பீர்கள். அந்நிய பாஷை பேசுகிறதில்ல, பரிசுத்தாவி பெற்றிருக்கிறதுக்கு அடையாளம். கர்த்தரோட வல்லமை உங்கள் மூலியமாக அது கிரியை செய்யும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஸோ இட்ஸ் நாட் just talking in tongues, that is the sign that you have received the anointing of the Holy Spirit. You will be endued with power from on high, and you will be witnesses for the Lord Jesus Christ. I'm going to pray for you now. Today man on this earth needs whatever they have or don't have. You must have what the reason for the first feast was, and the second feast also. இன்றைக்கு இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். மனுஷனுக்கு முக்கியமாக இந்த பூமியில் ரெண்டு காரியம் வேணும். முதலாவது பண்டிகையில் ரட்சிப்பு பாவ பரிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது பண்டிகைக்கு கர்த்தரோட வல்லமை அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ யூ நீட் salvation from man's sins, which is in the first feast of the Lord, and the power of the Most High God, which is poured out in the second feast of the Lord. சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் கர்த்தாவே விசேஷமாக நீர் நம்முடைய ஆவியை ஊற்றுவன்மாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே. பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளும்போது பலனடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அவங்க வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே ரட்சிப்பு கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசனம் பெற்றுக்கொண்டு பாவபரிகாரம் பெற்றுக்கொள்ளும்படிக்கும் உம்முடைய வல்லமை அபிஷேகம் பெண்டகாஸ்ட் நாளில் ஊற்றின வல்லமையும் பெற்றுக்கொண்டு உமக்காக சாட்சிகளாக உலகத்தின் கடையாந்திரம் வரைக்கும் வசனம் சொல்கிற மாதிரி எல்லார் மேலேயும் உம்முடைய ஆவியை ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன். ஆவியை ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன். ஆவியை ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன். யார் கர்த்தாவே உம்முடைய வருகை அவ்வளோ நெருங்கி இருக்கும்போது யாரும் கர்த்தாவே இப்போ ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு கர்த்தாவே நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே. அதுக்காக நீர் ஜீவனை கொடுத்தீரே. நீர் கர்த்தாவே உம்முடைய ஆவியை ஊற்றும். கர்த்தாவே எல்லாரும் கூட உம்முடைய ஜனங்களோடு நீ பேசும். அவங்களுடைய ரட்சிப்பை சோதித்து பார்க்கும்படிக்க
கர்த்தாவே அவங்களுடைய அபிஷேகத்தை சோதித்து பார்க்கும்படிக்கு நீர் அவர்களோடு பேசும். நம்முடைய ஆசீர்வாதம் ஒருத்தரோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இப்போ கூட கர்த்தாவே ஜெபத்துக்காக ஏங்கி கொண்டு மரண தருவாயில் இருக்கிறவங்க மேலே கூட உடைய ஆவியை ஊற்று. உடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு. உடைய அபிஷேகம் அவங்க மேலே ஊற்று. இப்பொழுதே விடுதலை தாரு, சுகத்தை தாரு, எல்லா இடத்துல உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. I pray that you pour out your Holy Spirit of revelation on each and everyone, Father. Everybody, Lord, who's faithfully listening to these messages, Father, they must receive the salvation for which very purpose you gave your life for in the first feast, and the anointing, the power of your Holy Spirit which you poured out in the second feast, Father. Nobody must, Lord, be deceived by the lies of Satan and not receive forgiveness of their sins, because they cannot go to heaven if they don't receive it on this earth. And nobody must be, Lord Jesus, without the anointing of your Holy Spirit which you poured out in the second feast. Lord, even those who are looking to you for prayer, Father, in their serious conditions also, Lord, where your Spirit is, there's liberty. Pour your Spirit on them right now. Deliver them, set the captives free, Father. Let them be witnesses for you. All glory and honor is yours forever and ever. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த முகவரிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் இந்த காணிக்கையை அந்த அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் போடுங்கள். கடைசி நாட்களோட அறுவடைக்காக நீங்கள் என்ன சேர்த்து வச்சா கூட நீங்கள் இந்த பூமியை விட்டு ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல. இந்த கடைசி அறுவடையை தாங்கள் கர்த்தர் பலுகி பெருகி ஒரு பெரிய அறுவடையை உங்களுக்கு கூட்டி தருவார்கள். If this message is a blessing to you, contact us by phone. Your testimony is a blessing to many. If you want to support this ministry, send your offerings to the account number mentioned on the screen, because the second coming of the Lord Jesus Christ is very near. Nothing you have saved up, you're going to take and go. And all the natural calamities which we see, which has happened in the recent past also, how much losses, they lost their lives itself. My senior bishop will tell a testimony of what happened some years back about how in Andhra floods, the insured people also went in the flood, and the insurance office also was washed away in the flood. So uphold the ministry of the Lord. A big harvest is waiting for all God's people. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏறெடுக்கப்படும். இந்த முகவரியில் வந்து எங்களை ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Come and receive your deliverance. Do not forget, till we meet again, Jesus Christ is Lord. May the Lord bless you.